Hi friends, welcome to Deva's Creates channel. இது பாசி பயிர் உருண்டை எப்படி செய்கிறதுன்னு சொல்லப்படுறேன். இது வந்து பாசி பயிர் இது வந்து பிரிச்சுட்டு நல்லா வெள்ளை துணியில் போட்டு சுத்தமாக துடைச்சி எடுத்துக்கோங்க. தூசி கல் ஏதாவது இருக்கான்னு பார்த்து பொறுக்கி எடுத்துக்கோங்க. அப்புறம் நெய் தேவையான அளவு, ஏலக்காய், முந்திரி பருப்பு இந்த மாதிரி பொடிசாக கிள்ளி போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து ஜீனி 1 கிலோன்னு பயிறு 1 கிலோவும் மிஷினில் கொடுத்து நைஸாக அரைச்சி வாங்கிக்கோங்க. பயிரை வந்து இந்த அளவுக்கு வறுத்துடணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கலர் செவந்து வரணும், வாசம் இருக்கணும். செவந்து வந்து இந்த மாதிரி அளவுக்கு இப்போ மிஷினில் கொடுத்து அரைச்ச இந்த பயிறு மாவு வந்து 4 கப் எடுத்திருக்கேன். நான் வந்து ஜீனியை மிக்சியில் போட்டு இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்ருக்கேன். உங்களுக்கு மிக்சியில் நைஸாக வரலைன்னு ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா மிஷினில் கொடுத்து 1 கிலோவாக அரைச்சிக்கோங்க. இது வந்து ஜீனி வந்து 3 கப் போடுங்க. பயிறு மாவு 4 கப்புனா ஜீனி வந்து 3 கப் போட்டால் போதும். இப்போ என்ன பண்ணணும்னா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிங்கன்னா ஜீனி மெல்ட் ஆகி இந்த பயிரோடு சேர்ந்து நல்லா கலந்து வரும். நான் வந்து இந்த பயிரோடய சேர்த்து இந்த பயிரை அரைக்கும் போது ஏலக்காய் போட்டு சேர்த்து அரைச்சிட்டேன். அப்போ வந்து இந்த முந்திரி பருப்பை நல்லா நெய்யை விட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பயிர் மாவையும் ஜீனியையும் மிக்ஸ் பண்ணி லேசாக சூடு காட்டிட்டு இந்த நெய்யை ஊற்றி பிசைஞ்சு உருண்டை பிடிக்க வேண்டியதான். இந்த மாதிரி 2 மாவையும் நல்லா லேசாக சிம்மில் வச்சு ஹீட் பண்ணிங்கன்னா 2 மாவையும் நல்லா ஜீனியும் பயிர் மாவும் நல்லா கலந்துருச்சு. இதுக்கப்புறம் இந்த நெய்யை நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு உருண்டை பிடிக்க வேண்டியதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பயிறு மாவு வந்து நல்லா வறுத்துட்டு செய்யும்போது நல்லா வாசமாக இருக்குது. இந்த நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து அந்த லைட்டாக சூடு காட்டுறோம் இல்லையா, சிம்மில் வச்சு சூடு காட்டி மாவு நல்லா கலந்து விட்டு நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது. செம்மையாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா பயிறு மாவையும் ஜீனி மாவையும் சிம்மில் வச்சு கொஞ்சம் ஹீட் பண்ணி சிம்மில் வச்சு சூடு பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஜீனி வந்து லைட்டாக மெல்ட் ஆகி பயிறு மாவோட சேரும். அதுக்கப்புறம் பார்ட்டிஷனாக கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுக்கோங்க. நெய்யும் அந்த முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்கோம்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து பிசைஞ்சு விட்டு உருட்டி இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். இது பயிரை நல்லா வறுத்துட்டு செய்கிறதுனால நல்லா வாசமாக இருக்குது. நெய் நல்லா கமகமன்னு நல்லா நெய் வாசத்தோட நல்லா டேஸ்டியாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.